22 சித்தர்களுடன் குழந்தை வடிவில் அருள் புரியும் கந்தன். இந்த தெய்வீக திருக்கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம் இன்று உங்களுக்காக. முருகன் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வேல் வேல் வெற்றி வேல். உலகையே வியக்க வைத்த ஆத்மகுரு முருகன். கையில் ஞான ஏடு, இடுப்பில் போர்வாள். இதுவரை காணாத ஆத்மகுரு முருகப்பெருமான். உலகையே மெய்சிலிர்க்க வைக்கும் ஆத்மகுரு தரிசனம். ஆத்மகுருவே என்னையாட்கொள் முருகா. ஆயிரம் பிறவி துயரங்கள் தீர்க்க வந்தவா. ஏட்டினிலே ஞானம் தாங்கி என் விதியை மாற்றிட வந்தவா. சின்முத்திரை காட்டி என் சிந்தையை சிவமாய் மாற்றிடுவாயா. சரணம் சரணம் ஆத்மகுருவே. சரவண பவா சரணம் குருவே. தெரியாமல் செய்த பாவம் எத்தனையோ, தெரிந்தும் செய்த தவறும் எத்தனையோ. அனைத்தையும் மறந்து அன்பால் அணைத்திடு அப்பனே. என்னை உன் அடியனாயேற்றிடு. உன் திருவடியை பிடித்தேன் முருகா. உலகம் முழுதும் மறந்தேன் முருகா. உன் ஒரு பார்வை போதும் முருகா. சொந்தம் முருகா. சரணம் சரணம் குருவே. சரவண பவா சரணம் முருகா. யாக நெருப்பினில் எரிவது விறகல்ல, என் அகங்காரமே எரியட்டும் முருகா. பூஜை மலர்களில் மனம் இல்லை, உன் அருளால் தான் என் உயிர்ப்பு மனம். என் கண்களில் கண்ணீர் தந்தாலும் அது உன் பாதம் கழுவும் தீர்த்தமாகட்டும். என் இதயம் உடைந்தாலும் அதில் நீ மட்டும் குடியிருக்க வேண்டும். ஏட்டில் எழுதிய நாணம் எனக்கு தெரியாது. உன் கருணையின் ஒரு எழுத்தே போதும். சின்முத்திரையின் ஒரு செய்கை போதும். சிவத்தின் வாசலை எனக்கு திறந்திட. நான் கேட்பது செல்வம் இல்லை, நான் வேண்டுவது புகழும் இல்லை. உன் திருவடி நிழல் மட்டும் போதும், அதுவே எனக்கு பரமபதம். உச்சம் அம்மா என்று அழுதபோது அருகில் வந்தது நீதானே. அப்பா என்று கதறிய போது அரவணைத்தது உன் கரம்தானே.
देवाय नमः सर्वाय देवाय नमः भीमाय देवाय नमः ईशानाय देवाय नमः रुद्राय देवाय नमः उग्राय देवाय नमः भवते देवाय नमः सर्वस्य शक्तिन्याये नमो नमः इंद्राय अष्टदिग्भागे देवताभ्युम् इंद्रान् मध्येम धर्मराजा निरुतिवर्णन् वायुविन् कुबेरान् ईशानान् मध्यानि ब्रह्मपुरुषदेवताभ्यो नमो नमः वास्तुपुरुषदेवताभ्यो नमो नमः आवाहिता सर्वः कालिकानि श्रीमदे वीरवरदूराज महादेवी प्रधानजी हनुमते वह महाबलिहारिकार गंभीरपुरसूरां निवेदयामि भूर्भुवस्सुवः 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 दोषादिवासनार्थं वास्तुमण्डपदेवताभ्यो नमो नमः हो கோபம் கொண்டு வந்தாலும் காப்பவர் முத்தப்பா கொடிய தீமை கண்டாலே சீரிடுவார் முத்தப்பா ஆவேசத்தில் ஆடியாலும் மருதரு முத்தப்பர் அடியாரங்களை காத்திடவே அவதரித்தே முத்தப்பர் காட்டில் வாழும் கருணை கடல் கண்ணில் எரியும் அக்னி சுடர் தீயவன் வந்தால் தண்டனை கொடுப்பார் நல்லவன் வந்தால் நெஞ்சிலே நிற்பார் வெட்டறிவார் கையில் ஏந்தி வேகமாக வருவார் படை தேடி பேகளெல்லாம் ஓடிடுமே பேபெருரோடு அவர் வந்திடுமே கம்பம் கொண்டு வந்தாலும் காப்பவர் முத்தப்பர் கொடிய தீமை கண்டாலே சீரிடுவார் முத்தப்பர் ஆவேசத்தில் ஆடியாலும் அழுதரும் முத்தப்பர் அடியாரை காத்திடவே அவதரித்தார் முத்தப்பர் சுடராய் எரியும் திருமேனி சூழும் பகைகள்
ஆத்மகுருவே என்னை ஆட்கொள் முருகா. ஆயிரம் பிறவி துயரங்கள் தீர்க்க வந்தவா, ஏட்டினிலே ஞானம் தாங்கி என் விதியை மாற்றிட வந்தவா. சின்முத்திரை காட்டி என் சிந்தையை சிவமாய் மாற்றிடுவாயா. சரணம் 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 ஆத்மகுருவே. சரவணபவா சரணம் முருகா. சரணம் 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 சரணம். தெரியாமல் செய்த பாவம் எத்தனையோ, தெரிந்தும் செய்த தவறும் எத்தனையோ, அனைத்தையும் மறந்து அன்பால் அணைத்திடு. அப்பனை என்னை உன்னடியென ஏற்றிடு. உன் திருவடியை பிடித்தேன் முருகா, உலகம் முழுதும் மறந்தேன் முருகா. உன் ஒரு பார்வை போதும் முருகா, உயிரே உனக்கே சொந்தம் முருகா. முடித்தியாடி வருகவே, காக்க வருகவே, காக்க வருகவே, செழிக்க அல்லவே, பெரும்படியாய் வருகவே. உன்னருளால் தான் என் உயிருக்கு மனம், என் கண்ணரில் கண்ணீர் தந்தாரும் அது உன் பாதம் கழுவும் தீர்த்தமாகட்டும். என் இதயம் உடைந்தாலும் அதில் நீ மட்டும் குடியிருக்க வேண்டும். பொருள் விளக்குவாய் சரணம், தனம் செழிப்பாய் சரணம், பற்றருப்பாய். கருணையின் ஒரு எழுத்தே போதும், முத்திரையின் ஒரு செய்கை போதும். சிவத்தின் வாசலை எனக்கு திறந்திட, நான் கேட்பது செல்வம் இல்லை, நான் வேண்டுவது புகழும் இல்லை. உன் திருவடி நிழல் மட்டும் போதும், அதுவே எனக்கு பரமபதம். அம்மா என்று அழுத போது அருகில் வந்தது நீதானே, அப்பா என்று கதறியோ போது உன் கரம்தானே. இனி எனக்கொரு துணை வேண்டாம், இனி எனக்கொரு வழி வேண்டாம். உன் திருவடி மட்டுகள் போதும், உன் திருநாமம் மட்டும் போதும். ஆத்மகுருவே சரவணாத்மகுருவே, எருளின் கடலே ஆன்மகுருவே, என் மூச்சில் நிற்கும் கடைசி நொடியிலும் ஓம் சரவணபவ என்ற நாம் மட்டும் என் நாவில்
சரவண பவா சரணம் ஆத்மா குருவே சரணம் முருகா சரணம் கந்தா சரணம் வேலவா சரணம். सर्वेषां भक्तेजनानां सकलसौभाग्यफलसिद्धिरस्तु. ஏறுமையிலேறு விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே போருமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே கொண்டொருவவே தாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடை சூரரை வதைத்த முகமொன்றே மல்லிகை மனம் புலர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சல வந்த பெருமானே கந்தவேல் முருகனுக்கு ஆத்மஞான குருவுக்கு சிங்கள் சுப்பிரமணியருக்கு தண்டாயுதவாணி முருகனுக்கு வாழ்க ஆடைதானங்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்கெல்லாம் வாழ்க சீரடியார்கெல்லாம் வாழ்க சீரடியார்கெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் ஞானகுரு சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. ஆத்மகுரு முருகா அருள்மிகு குருநாதா ஏட்டினிலே வேதம் தாங்கி என் உள்ளத்தில் நீ வாழ்வாயே. சின்முத்திரை காட்டி வந்து சித்தம் எல்லாம் ஆழ்வாயே. சிவகுமாரா சரவண பவா சரணம் சரணம் முருகா. வாழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நம்ம ஆலயத்துல 22 சித்தர்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட அபிஷேகங்கள் தான் நீங்க பாத்துட்டு இருந்தது, மண்டல பூஜை அபிஷேகங்கள். இதனுடன் கூட ஆத்ம குரு, அதாவது முருகனை ஆத்ம குருவாக இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி முருகன் கையில ஒரு ஏடுடனும் இடுப்புல வாள் சொருகி ஒரு பால முருகனா, அதாவது ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல, ஒரு 2-3 வயசு குழந்தை ரூபத்துல வந்து இருக்காரு. ஆத்ம குரு அப்படின்னா தன்னை தான் தேடல் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய குருவுமே அவங்களுக்குள்ளதான் இருக்காங்க. எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கான ஒரே விஷயம், அது ட்ரிகர் ஆகணும். அந்த சக்தி தான் யார், தன்னுடைய ஆத்மா யார் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகணும். அதை ட்ரிகர் பண்றவர் தான் ஆத்ம குரு அப்படின்னு சொல்லப்படுறவர். அதை ட்ரிகர் பண்றவராக தான் இங்க வந்து சித்தர்களோட ஆத்ம குருவா, நம்மளுடைய குருவா, நம்மளுக்குள்ள இருக்க ஒரு குருவா
முருகன் வந்து இங்க இருக்கிறாரு. அவர் கையில ஒரு ஏடு இருக்கு. அந்த ஏட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. ஏன்னா ஆத்மாங்கிறது நமக்குள்ள இருக்கு. அதோடைய ஞானம் அப்படிங்கிறது நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இங்க ஆத்ம குருவா ஒரு பாலமுருகன் ரூபத்துல ஆத்ம ஞானம் கையில் ஏந்தியவாறு இங்க வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்கோம் முருகனை. நம்ம யூஸ்வலா முருகனை வந்து அவரை சுத்தி சித்தர்கள் இருக்க மாதிரி பார்த்திருப்போம். பட் இதுதான் உலகில் முதல் இடம். 22 சித்தர்கள் புடைசூழ முருகன் வந்து இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒரு கேள்வி வரும், 18 சித்தர்கள் தானே, இங்கே வந்து எப்படி 22 சித்தர்கள் அப்படின்னு. 22 சித்தர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்த உத்தரவின் அடிப்படையில தான் 22 சித்தர்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம முகத்துல இருக்க எலும்புகளுடைய கவுண்ட், இந்த மூளையை எண்ணம் அப்படிங்கிறது தான் ஆத்மா. இந்த எண்ணத்தை ட்ரிகர் பண்றது தான் மூளை. இந்த மூளையை கவர் பண்றது தான் வந்து இந்த ஸ்கில், அதாவது இந்த எலும்பு கூடுன்னு சொல்றோம். இந்த கூடுல வந்து மொத்தம் 22 தான் இருக்கும். முகத்தில் இருக்கும் எலும்புகள் 22 மொத்தம் இருக்கிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய எண்ணங்களை தூண்டுற விஷயங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்களா, அதுவும் வந்து 22 தான். சரிங்களா? நீ யார், உன்னுடைய எண்ணம் என்ன, நீ என்ன முடிவு எடுக்கிற அப்படின்னு உடம்புல இருக்க குரோமோசோம்ஸ் ட்ரிகர் பண்ற விஷயங்கள் என்னன்னா, அதுவும் 22 அணுக்கள் தான் வந்து ட்ரிகர் பண்ணுது. இதனுடைய அடிப்படையில் எண்ணங்கள் பிளஸ் அதை தூண்டுற மூளை, இதோடைய பாதுகாக்கிற விஷயங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்கும். அதன் அடிப்படையில தான் இங்க வந்து 22 சித்தர்களை வந்து வச்சிருக்கோம். மூளை அப்படிங்கிறது என்னன்னா, மூளை தான் நாம் யார் அப்படின்னா நம்ம மூளை என்ன பண்ணுது, நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ட்ரிகர் பண்ற விஷயங்களை பண்ணுது. ஸோ நாம் யாருங்கிறத அறிகிற ஒரு விஷயமா, ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா நம்ம வீட்டில் இருக்கிற இடம் தான் இந்த குரு சரணாலயம். திருவத்தியூர் முத்தப்பர் கருப்பசுவாமி ஆலயத்துல இது மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. ஒரு குருவை, உங்களுடைய குருவை, உங்களுக்குள்ள இருக்க குருவை பார்க்குற உணர்ற ஒரு விஷயமா இந்த இடம் அமையும். கண்டிப்பா எல்லாரும் இங்க ஒரு வாட்டியாவது வந்து இவங்களை தரிசனம் பண்ணணும். இங்கே ஒரு 10 நிமிஷமா தியானம் பண்ணணும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். போய் வாழ்த்த வாழ்க.